ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 117 119 வரைக்கும் இந்த 3 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 116 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோவோட டீமை கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பான். இது எதுவும் தெரியாத நம்ம டீமும் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருப்பானுங்க. அங்கே போனதும் நிறையவே ஸ்பைடர்ஸ் கூட்டம் நம்ம டீம் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஹீரோவும் அதை வெறித்தனமாக அட்டாக் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருப்பான். அப்புறம் கடைசியில் சும்மா ஜெய்ஜாண்டியே இருக்க பிளாக் ஸ்டோன் கோலம் அப்படின்னு ஒன்று நம்ம டீம் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஹீரோவும் நான் இதை கொல்றது மூலியமா கண்டிப்பாக 26வது லெவல் போயிடும் அப்படின்னு வெறி ஆகிட்டு அதை அட்டாக் பண்ண போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டீம்ல இருந்த மோட்டையும் நான் இந்த கோலத்தை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு அதை அட்டாக் பண்ணனா அதுக்கு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. அவனும் என்னங்கடா இது, இந்த ஸ்டோனு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை எப்படா தோக்கடிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் தம்பி கொஞ்சம் நவுரு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஜம்பை போட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணுறான். பார்த்தா அந்த கோலம் அவனோட பவரை அப்சர்வ் பண்ணுது. ஹீரோவும் என்னடா இது, ஏதோ சிக்கன் 65 கொடுத்த மாதிரி அசால்ட்டாக சாப்பிட்டுருச்சு அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அந்த கோலமும் நம்ம ஹீரோவோட பவரை வச்சு அவனையே திரும்ப அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அசால்ட்டாக நின்றுக்கிட்டே இந்த முட்டாள் கோலம் என்னோட பவரை வச்சு என்ன கொல்லலான்னு ட்ரை பண்ணுதா, சரி இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த கோலமும் அதோட கையை தூக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு உன்னோட பிளைண்ட் ஸ்பாட்ல நான் அட்டாக் பண்ணனா அப்படின்னா என்னோட ஃபயரை உன்னால அப்சர்வ் பண்ண முடியாது தானே, சரி இந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த கோலமும் வழியில கதறுது. பார்த்தா ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த கோலத்தோட ஸ்கல்லு கிராக் ஆயிருச்சு. ஹீரோவும் இந்த அட்டாக் ஒர்க் ஆகுது, இனிமே இதோட கதையை முடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்க போறது இல்லை அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த கோலம் அதோட உடஞ்சி போன ஸ்கல்லை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இது என்னடா பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த கோலத்தை நான் அட்டாக் பண்ணதுமே அது திரும்ப கவுண்டர் அட்டாக்கு இவ்வளவு சீக்கிரமா கொடுக்குதா, சரி முடிஞ்சா இதை தடுத்துப்பாரு அப்படின்னு அவனோட மிரர்டு பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை வச்சு அங்கிருந்து போயிட்டான். அதுவும் எங்கடா ஆளை காணுமேன்னு பாக்குது. ஹீரோவும் அது பின்னாடி இருந்துகிட்டே எங்க அங்க பாக்குற, உன் பின்னாடி திரும்பி பாரு, இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோ அதோட கண்ணுலயே பண்ணதுனால அதுக்கு லைட்டா வலிக்க மாட்டேங்குது. நம்ம டாக்டரும் சூப்பரா ஃபாஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் டேய் தம்பி அதை சீக்கிரமா முடி அப்படிங்கிறான். அப்போ அந்த கோலம் மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டு அதோட லேசர் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணுது. நம்ம டீமும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு டாக்டரும் டே அந்த கோலம் ரேஜ் மூடுக்கு போயிருச்சு, அதனால எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, இப்போ இதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இதோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியும், அதோட கண்ணில் அட்டாக் பண்ணா இதோட கதை முடிஞ்சிச்சே அப்படின்னு அவனோட கேலக்ஸி ஃபால் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம டாக்டரும் ஜாக்சன் கிட்ட டே ஃபாஸ்டர் அந்த கோலத்தோட தலையை எடுக்க பார்க்கறான், அதனால நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் அவ்வளவுதானே இந்தா வந்துட்டேன் அப்படின்னு அவனோட ஹெவன் ஸ்குவாக் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா அவனுங்க 2 பேர்த்தோட அட்டாக்கும் கம்பைன் ஆனதுனால அந்த கோலத்தோட கதையும் முடிஞ்சிருச்சு. ஹீரோவும் நீ எதுக்குடா குறுக்குல வந்த, இப்ப இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு, இந்த கொடுமையை போய் நான் எங்க சொல்லட்டும் அப்படின்னு கதறி கதறி அழுகுறான். நம்ம டாக்டரும் ஹீரோ அழுகுறத பார்த்துட்டு டே ஜாக்சன் இங்க இருந்த நிறைய பீஸ்ட நம்மளோட ஃபாஸ்டர் தான் கொன்னு இருக்கான், ஸோ அதனால நம்ம ஏன் அவனுக்கு அல்ட்ரா கிறிஸ்டல் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. ஜாக்சனும் அட இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா, நீங்க பாட்டுக்கு எடுத்து கொடுங்க அப்படிங்கிறான். டாக்டரும் டே ஃபாஸ்டர் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அப்படியா, உங்களை மாதிரி பெரிய மனுஷன் யாருக்காவது வருமா, நீங்க வேற லெவல் டாக்டர் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் அவங்களும் சரி இந்த கோலம் தான் செத்து போயிருச்சுல, இனிமே ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம், இப்ப இந்த கோலத்தையே நாம ஒரு ஷெல்டரா யூஸ் பண்ணி இங்க இருந்து வர எவாலுடு பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டீமை ஏதோ ஒரு பள்ளத்திட்ட காட்டுறாங்க. ஹீரோவும் என்னங்கடா இது, இந்த காட்டுக்கு நடுவுல இத்தசோடு பள்ளம் எங்கிருந்து வந்துச்சு, இதை எப்படா நம்ம தாண்டி போறது, தவறி கிவறி உள்ள உளுந்தா என்ன ஆவறது அப்படின்னு பாக்குறான். டாக்டரும் இந்தாடா பிளாஷ் லைட் போட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட இது ஒண்ணுதான் குறைச்சலா அப்படின்ட்டு அந்த பிளாஷ் லைட்டை வாங்குறான். டாக்டரும் லைட்டு போட்டு பார்த்தா அங்க நிறையவே கண்ணுங்க தெரியுதுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்க இருந்தது ஃபுல்லா ஸ்பைடரு, அதுவும் நம்ம டீம் அட்டாக் பண்றதுக்கு அங்கிருந்து வேக வேகமா மேலே ஏறி வருது. டாக்டரும் டே எல்லாரும் வெப்பனை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது வெப்பனா, இதை சமாளிக்கிற மாதிரி என்ன வெப்பன் இருக்கு அப்படின்னு கேட்கறான். டாக்டரும் இந்த இருக்குல்ல போர்ட்டபிள் ஃபிளேம் த்ரோவர், இதை வச்சு இங்க இருக்க ஸ்பைடரோட கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் கடுப்பாயிட்டு என்னது ஃபிளேம் த்ரோவரா, இங்க ஒரு டிராகன் மாதிரியான மனுஷன் நான் இருக்கும் போது எதுக்கு போயும் இந்த குப்பையை வாங்கிட்டு வந்தீங்க, என்ன என்னை வச்சு கலாய்க்கிறீங்களா அப்படின்னு நெருப்பை கக்கிக்கிட்டு இருக்கான். டாக்டரும் நம்ம ஹீரோவை கூல் பண்ற மாதிரி என்னோட லிட்டில் ஃபாஸ்டரோட
எனர்ஜியை பத்தி எனக்கு தெரியாதா? எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவனோட எனர்ஜியை யூஸ் பண்ண வைக்கணும்? ஏதாவது பெரிய ஆபத்து வந்தா மட்டும் நீ பாத்துக்கோடா ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டு சரி ஏதாவது ஆபத்து இருந்தா மட்டும் என்ன கூப்பிடுங்க அப்படிங்கிறான். ஜாக்சனும் டேய் இந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடர் அட்டாக் பண்ண வருது, அதனால திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுங்கடா அப்படின்னு கத்துறான். அவனுங்களும் நெருப்பை வச்சு பொசுக்கி தள்ளிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் டிராகன் மாதிரியே நான் இங்க இருக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்பைடர் என்ன தாண்டி வந்துருமா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இதுல பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு 5 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அவனுங்களும் அங்கிருந்த முக்காவாசி ஸ்பைடரை பொசுக்கி தள்ளிட்டு ஹீரோவும் ஆமா அந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடர் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறான். டாக்டரும் ஆவரேஜா ஒரு 100 ஸ்பைடர் வந்தோடி தான் அந்த ஒரு மியூட்டன்ட் ஸ்பைடர் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவனும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு டே அந்த ஸ்பைடர்ஸ் மேலே வந்துருச்சு, ஸோ சீக்கிரம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் இந்த ஸ்பைடர் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டே முட்டாளுங்களா நீங்கள் தேவையில்லாமல் இதை கொள்றதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நிறைய லாஸ்ட் ஆகுது, ஸோ நான் ஒன்று கூட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அங்கே இருக்கிறதெல்லாம் வெறித்தனமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜாக்சனும் டாக்டரும் ஷாக் ஆகிட்டு டாக்டர்லாம் டே மறுபடியும் பாடுறா அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் எனக்கு உண்மையாலும் ஒன்று புரியல, எவனாவது இந்த மியூட்டன்ட் பீஸ்ட்டை கொல்லும் போது இவ்வளோ சந்தோஷப்படுவானா? இந்த ஃப்ராஸ்டர் ஏதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது தப்பிச்சு வந்துட்டானா அப்படின்னு பார்க்குறான். அப்போ ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஸ்பைடர் வருது. ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னங்கடா இது, என்னோட ஃபயரை வச்சும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா இதுதான் அந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடரா அப்படின்னு கேட்குறான். டாக்டரும் ஆமாம் அதே தான், கொஞ்ச நேரம் அதை தடுத்து சண்டை போட்டுட்டு நாங்கள் வந்துடுறோம், அப்புறம் தயவு செஞ்சு அந்த பெருசாக இருக்க ஸ்பைடரை கொன்னு தொலைஞ்சிடாத, அதை நம்ம உசுரோட பிடிச்சிட்டு போகணும், அதனால சின்னதாக இருக்க ஸ்பைடர் மட்டும் கொல்லு அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் அவ்வளோதானே நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இந்த ஸ்பைடர் கண்டிப்பாக எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. சரி ஓகே உயிரோட வேற பிடிக்க சொல்லியிருக்கானுங்க, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ டீமில் இருக்கவனும் டாக்டர் இந்த ஃப்ளேம் த்ரோவரில் இருக்க ஃபியூயல் சீக்கிரமாக முடிய போகுது, ஸோ சீக்கிரமாக நம்ம ஃபியூயல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நான் தான் இங்கே டிராகன் மாதிரி ஒருத்தன் இருக்கேன்ல, அப்புறம் இதுக்கிட்ட அந்த ஃப்ளேம் த்ரோவரில் ஃபியூயல் தீர்றதை பற்றி கவலைப்படுறீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பள்ளத்தில் இருந்தே இன்னொரு ஸ்பைடர் வருது. அங்கே இருந்த மொட்டையும் டே இன்னொரு மியூட்டன்ட் பீஸ்ட் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் நானும் சூசியும் இங்கே இருக்க ஸ்பைடர் எல்லாம் பார்த்துக்கிறோம், நீங்கள் போய் அங்கே உயிரோட அந்த ஸ்பைடரை பிடிக்கிற வழியை பாருங்க அப்படிங்கிறான். டாக்டரும் சரி ஓகேடா ஃப்ராஸ்டர் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, நான் அந்த ஸ்பைடரை பிடிச்சோட்டி உனக்கு பேக்கப் பண்றதுக்கு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்போ அந்த பிளாக் ரிவர் சொசைட்டில இருந்து 2 அசாசின் வந்திருக்கானுங்க. அவனுங்களும் டே நம்ம பிரசிடென்ட் சொன்ன ஆளுங்க இவனுங்க போலதான் இருக்கு, ஆனா இந்த கூட்டத்துல 2 பேர் மிஸ் ஆகுறானுங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்தனும் சரி இதை பத்தி நம்ம பிரசிடென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணே டே முட்டாளுங்களா தேவையில்லாம பிரசிடென்ட்டை நாம தொல்லை பண்ண வேண்டாம், இவனுங்களை பிடிச்சிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பிக்கலாம், இந்த பொடி பசங்களை கூட சமாளிக்க முடியலனா நீங்களாம் என்னடா உண்மையான வாரியர்ஸு, நானே என் கையால இவனுங்களை கொல்றேன் அப்படின்ட்டு போறா. அந்த அசாசினும் சிஸ்டர் ஹரா இவனுங்க நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்டையே கொண்டுட்டானுங்க, அதனால இவனுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். இவளோட பேரு ஹரா. அவளும் டே முட்டாளுங்களா இந்த குப்பைங்க நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை கொன்னாங்க அப்படிங்கிறத நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா, இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வைஸ் பிரசிடென்ட் நான் தான், அதுக்கு மேல என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு ஒரு ரண கொடூரமான போஸை கொடுத்துக்கிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் யங் மாஸ்டர் இந்த 2 முட்டாளுங்களுக்கும் இவனுங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரியல, நான் தான் சைலண்டா போய் இவனுங்களை அசாசினேஷன் பண்ண போறேன்ல, இந்த மெத்தட்ல ஈஸியா இந்த மிஷனை முடிக்க முடியுமே அப்படின்னு சைக்கோ ஓட்டம் போறா. ஜாக்சனும் அந்த மியூட்டன்ட் ஸ்பைடர் அடிச்சு தூக்கி போட்டு இப்போ வந்து புடிங்கிடா அப்படிங்கிறான். அப்போ அந்த மொட்டையும் இன்னொருத்தனும் அந்த பாக்ஸை வச்சு அதை பிடிச்சிட்டு நம்ம சாதிச்சிட்டோம், இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்துச்சுல்ல அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நீ அதை கேட்டியா, நம்மளை சுத்தி யாரோ இருக்காங்க போல அப்படிங்கிறான். பார்த்தா அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க நிறைய பேர் நம்ம டீம் அட்டாக் பண்ண வரானுங்க. அந்த கிரே ஹேர் மண்டைனும் இல்ல இந்த முட்டாளுங்க அவனுங்களோட ரிவெஞ்சை கொடுக்க வந்துட்டானுங்களா அப்படின்னு கடுப்பாவறான். பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்களும் செத்து போங்கடா முட்டாளுங்களா அப்படின்னு அட்டாக் பண்ண போறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜாக்சனும் டே மர்வின் மிச்சி ஜாக்கிரதா அப்படின்னு கத்துறான். அப்ப இவனுங்களை ஒரு கும்பல் சுத்த போட்டு நம்ம டாக்டர் அட்டாக் பண்ண வராங்க. ஜாக்சனும் ஏமா டாக்டரே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு அவங்களுக்கு உழுவ வேண்டிய அட்டாக்கை இவன் போய் வாங்கிக்கிட்டு டே முட்டாளுங்களா என்ன தைரியம் இருந்தா ஆம்பூஷ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு அங்க வந்தவங்களை அடிச்சு பறக்க விட்டுட்டான். டாக்டரும் டே எல்லாம் ஒன்னாவே இருங்க, அப்புறம் டிஃபென்ஸ் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி
சொசைட்டி சேர்ந்தவங்களும் சுத்து போட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கானுங்க. சூஷியும் ஷாக் ஆகிட்டு அங்க என்னடா நடக்குது, யாரா அவனுங்க நம்ம டீம்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்ம சீக்கிரமா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சூஷி நீ ஒன்றும் பேனிக் ஆகாத, இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நமக்கு ஒரு சில ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க, நீ உன்னோட ஃபிளாஷ் லைட்டை மட்டும் கொடு அப்படின்னு அவளோட ஃபிளாஷ் லைட்டை வாங்கிட்டான். அப்போ அந்த ஹராவும் பிரதர்ஸ் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் அவங்களோட பையனை கொன்னதுக்காக இவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய நேரம், சீக்கிரமா கதையை முடிச்சு விடுங்க அப்படிங்கிறா. அவனுங்களும் அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் என்னடா அவசரம், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே அப்படிங்கிறான். அந்த ஹராவும் என்னது பேசி தீக்கிறியா, டேய் உங்ககிட்டலாம் பேசுறதே இல்ல, தீர்த்துட்டு தான் பேசணும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறாங்க. ஹீரோவும் சரி அகிம்சை வழி ஆகாதாட்டங்குதே, இப்ப வன்முறை தான் கையில் எடுத்தாகணும் போல, எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் இந்தடா முட்டாளே இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, அதனால இந்த டார்ச் லைட்டை வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போட்டு இன்னும் ஒன்று இருக்குல்ல இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு இன்னொரு டார்ச் லைட்டை இன்னொருத்தட்ட தூக்கி போட்டான். அவனுங்களும் யாரா நீ, எதுக்கிட்ட இந்த டார்ச் லைட்டை எங்க கிட்ட கொடுத்த அப்படின்னு பேந்த முழிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்துக்கு அட்ராக்ட் ஆகி அங்க இருக்க ஸ்பைடர்ஸ் வந்து அவனுங்களை அட்டாக் பண்ணுது. அவனுங்களும் மண்ணில் விழுந்து பிறந்துக்கிட்டு இதெல்லாம் மியூட்டன்ட் பிளாக் ஃபேங்கடு ஸ்பைடர் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறானுங்க. அந்த ஹராவும் அங்க இருக்க ஒருத்தங்கிட்ட டேய் முட்டாள் சீக்கிரமா உன்னோட ஃபயர் எபிலிட்டியை வச்சு அவனுங்களை காப்பாத்து அப்படிங்கிறா. அவனும் ஓகே சிஸ்டர் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் அவனை அடிச்சு படுக்க போட்டு டேய் நான் உன்னை அட்டாக் பண்ணவே சொல்லலையே அப்படிங்கிறான். அந்த ஸ்பைடர்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கணுங்களும் டேய் அங்க என்னடா விளையாண்டுக்கிறீங்க, எங்களை வந்து காப்பாத்துங்கடா அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த ஹராவும் கடுப்பாயிட்டு டேய் முட்டாள் உன்னெல்லாம் முதுகுல குத்தி தான் சாகடிக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. ஹீரோவும் ஓ அசாசினேஷனா, அதுதான் நானும் விரும்புவேன், அப்புறம் அசாசினேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஸ்கில் உருப்படியா இருக்குதா, இல்ல நான் என்னோட டெக்னிக்கை காட்டுட்டுமா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அங்கிருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி கிட்ட அனுப்பிச்சு விட்டான். அவனுங்களும் டே முட்டாளே நீ என்னடா பண்ற அப்படின்னு கதறானுங்க. ஹீரோவும் நம்ம டீம் கிட்ட சரி அவனுங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், இப்ப ஹீல் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் ஆயிருங்க, இனிமே தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். நம்ம டீம்மேட்ஸும் அவனுங்க கிட்ட இருக்க ஹீலிங் போர்ஷன் எல்லாம் எடுத்து மடக்குன்னு குடிக்கிறானுங்க. அந்த ஹராவும் பிரதர்ஸ் இந்த பிளாக் ஸ்பைடர்ஸ்னால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ அதனால முதல்ல இதோட கதையை முடிங்க அப்படின்னு கத்தரா. அவனுங்களும் என்னது இந்த ஸ்பைடர்ஸ்னால நம்மள ஒன்றும் பண்ண முடியாதா, அடி பைத்தியக்காரி ஹரா, அது கூட சண்டை போட்டு எங்களை சாவ சொல்றிய அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் வில்லத்தனமான ஸ்மைல போட்டு டே தம்பிங்களா இங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்ல, ஏதா இருந்தாலும் பட்டுன்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு அவனோட ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அங்கிருந்த ஸ்பைடர்ஸே அப்புறம் பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்கெல்லாம் போட்டு பொழந்து கட்டுறான். அது பார்த்தா பட்டுன்னு வெடிக்குது. நம்ம டீம்மேட்ஸும் கூட ஆமா அந்த முட்டாளுங்க யாரும் இங்க இருந்து உயிரோட தப்பிக்க கூடாது, என்ன தைரியம் இருந்தா எங்களையே ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண வந்திருப்பீங்க, இது உங்களுக்கு தாண்டா அப்படின்னு அவனுங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுறானுங்க. ஹீரோவும் அங்கே இருக்கவனுங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு கடைசியா 26வது லெவலுக்கு அப்கிரேட் ஆயிட்டான். அவனும் சரி ஓகே கடைசியா 26வது லெவலே அப்கிரேட் ஆயாச்சு, இப்போ அந்த 26 பாயிண்ட்டையும் ஸ்ட்ரென்த்துக்கு அப்கிரேட் பண்ண சிஸ்டம் அப்படின்ட்டு பர்ஃபெக்டான டைமிங்ல வந்து மாட்டிட்டீங்களடா அப்படின்னு வில்லத்தனமான ஸ்மெயிலா போடுறான். அந்த ஹராவும் டே பொடி பையிலே நீ இப்ப என்னடா பண்ண பாக்குற அப்படின்னு கதறா. ஹீரோவும் நீ அந்த ரெட் ட்ரெஸ்ல ரொம்பவே மோசமா இருக்க, உனக்கு வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். அந்த ஹராவும் கதறிக்கிட்டே டே என் பக்கத்துல வந்த உன்னை கண்டிப்பா கொன்னுருவான் அப்படின்னு மிரட்டுறா. அப்புறம் அங்கிருந்து அவ கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. கடைசியா நம்ம டீம்மேட்ஸும் அங்கிருந்த மொத்த பேத்தோட கதையும் முடிச்சுட்டானுங்க. ஜாக்சனும் போடு இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்பவே இன்கிரெடிபிளா இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொட்டையும் ஆமா இந்த பிளாக் ரிவர் சொசைட்டி அப்புறம் இந்த மியூட்டன்ட் பிளாக் ஃபேங்கடு ஸ்பைடர் இது ரெண்டு கூடியும் ஒரே சமயத்துல சண்டை போடும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இதுதான்டா என் வாழ்நாளில் பண்ண கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.